வணக்கம். நீங்கள் நாடு முழுவதும் உள்ள செய்தி சேனல்களிலும் சமூக ஊடகங்களிலும் ஒரு பரபரப்பான செய்தியை கடந்திருப்பீர்கள். வருமான வரி தாக்கல் செயலாக்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த தகவல் வரி செலுத்துவோர் மத்தியில் ஒரு சிறிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது? செயலாக்கம் உண்மையிலேயே நின்றதா இல்லையா? இதற்கான காரணங்கள் என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் நடைமுறையை புரிந்து கொள்வோம். நீங்கள் உங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து அதை சரிபார்ப்பு செய்தவுடன் உங்கள் வேலை முடிந்தது. அதற்கு பிறகு பெங்களூரில் உள்ள மத்திய செயலாக்க மையம் உங்கள் விண்ணப்பத்தை எடுத்து அதை சரிபார்க்கும் பணியை தொடங்குகிறது. இப்போது முக்கிய விவரங்களுக்கு வருவோம். அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி வரை இருந்த நிலவரப்படி 7,65,00,000 பேர் தங்கள் ஐடிஆர்களை தாக்கல் செய்திருந்தனர். அதில் 7,12,00,000 பேர் தங்கள் விண்ணப்பங்களை சரிபார்த்தனர். அதில் 6,02,00,000 விண்ணப்பங்கள் வெற்றிகரமாக சிபிசி மையத்தால் செயலாக்கப்பட்டு இருந்தன. ஆனால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தகவல் இதுதான். அதாவது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி மற்றும் நாடு தழுவிய அரசு விடுமுறை நாள். இந்த விடுமுறைக்கு பிந்தைய இன்றைய நிலவரத்தை ஒப்பிட்டால் வெறும் 90,952 ஐடிஆர்கள் மட்டுமே சிபிசி மையத்தால் செயலாக்கப்பட்டுள்ளன. எங்கெல்லாம் தினசரி 10 முதல் 15 லட்சம் ஐடிஆர்கள் செயலாக்கப்பட்டதோ அங்கே திடீரென இந்த எண்ணிக்கை 1,00,000க்கும் குறைவாக சரிந்துள்ளது. இந்த சரிவு செயலாக்கம் நிறுத்தப்பட்டு விட்டது என்ற வதந்திக்கு காரணமாக இருந்தாலும் இது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதாக அர்த்தமல்ல. காரணம் இந்த எண்ணிக்கை 90,952 உள்ளது, ஆனால் 0 இல்லை. இருப்பினும் வழக்கமான வேகத்தில் இருந்து இவ்வளவு பெரிய சரிவு வரி செலுத்துவோர் மத்தியில் சற்று கவலை தரும் விஷயம்தான். சரி, செயலாக்க வேகம் குறைய என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? இங்கே 3 முக்கியமான காரணங்கள். 1, அரசு விடுமுறை முதன்மை காரணம். அக்டோபர் 2 விடுமுறை என்பதால் மையத்தின் செயல்பாடுகள் குறைந்திருக்கலாம். இரண்டாவதாக தொழில்நுட்ப புதுப்பிப்பு. சிபிசியில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு அமைப்பில் ஏதேனும் புதிய புதுப்பிப்புகள் அல்லது மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம். மூன்றாவதாக நிலுவையில் உள்ள ரீஃபண்டு. அதிக வரி ரீஃபண்ட் தொகை உள்ள குறிப்பாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தாக்கல் செய்யப்பட்ட பழைய ஐடிஆர்களை செயலாக்குவதற்கு சிபிசி முக்கியத்துவம் அளித்திருக்கலாம். இது அதிக கவனம் தேவைப்படும் வேலை என்பதால் வேகம் குறைந்திருக்கலாம். நல்ல செய்தி என்னவென்றால் தாக்கல் செய்யப்பட்ட மொத்த ஐடிஆர்களில் 84.55% விண்ணப்பங்கள் வெற்றிகரமாக செயலாக்கப்பட்டுவிட்டன. இந்த வேகம் குறைவது என்பது தற்காலிகமானதுதான், முழுமையான தடை அல்ல. இருப்பினும் இந்த செயலாக்க வேகம் குறைந்ததற்கான சரியான காரணம் நாளை வரும் அதிகாரப்பூர்வ புதுப்பிப்பில் தெளிவாக தெரிந்துவிடும். ஏனெனில் இன்றைய தரவு நேற்றைய செயலாக்க தகவலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே நாளை காலை வரும் புதிய ஐடிஆர் செயலாக்க எண்ணிக்கையை தவறாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.